கன்னியாகுமரி மாவட்டத்தில் வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கப்படாதால் அவர்கள் வறுமையில் வாடுகின்றனர். வன விலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இது பற்றி இதில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வனப்பகுதிகள் நிறைந்த மாவட்டமாகும். இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் கீரிப்பாறை, காளிகேசம், பரளியாறு, மணலோடை, மாராமலை உள்ளிட்ட பல பகுதிகள் உள்ளன. மேலும் தனியார் மற்றும் அரசுக்கு சொந்தமான சுமார் 45க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் உள்ளன. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் அன்றாட தேவைகளுக்கு வெளியில் செல்லும் வேளையில் யானை, சிறுத்தை, கரடி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகளால் அச்சுறுத்தப்பட்டு வருகின்றனர். சமீப காலமாக வன விலங்குகள் தாக்கி பலர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஒற்றை யானை தாக்கியதில் தோட்ட தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த எஸ்டேட்ல வேலை செய்யல, எங்களுக்கு ஒரு நாள் கூலி வாங்குறது கூட வெளியில நாங்க வேலை செய்யணும்னா யானைகள் தொந்தரவுனால நாங்க வேலை செய்ய முடியல. அன்னன்னைக்கு நாங்கள் தினமும் வேலை செஞ்சாதான் இங்க கூலி கொடுப்பாங்க. அந்த கூலி வாங்குறதா இருந்தா வேலை செய்யணும். வேலை செய்யறதா இருந்தா யானைகள் தொந்தரவுனால நாங்க வெளியில வேலை செய்ய முடியல. அது மட்டுமின்றி யானைகள் கூட்டம் திடீரென இரவு நேரங்களில் விளைபொருட்கள் மற்றும் வீடுகளையும் சேதப்படுத்தி செல்கின்றன. இதுகுறித்து வனத்துறையினரிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இங்கிட்டு வேலை செய்யும் போதுமே யானை ஒரே சவுண்டா இருக்கு. பக்கத்துல வீட்டுல நைட்டு தூங்க முடியல. நைட்லாம் 1 மணி வரை முந்தானெல்லாம் தூங்கல. யானை ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை செய்தாதான் எங்களுக்கு தினக்கூலி கிடைக்கும். வேலைக்கு போகாம இருந்தா தினக்கூலி கிடைக்காது. வேலை போகிறதுக்கு யானையை தொந்தரவு, குட்டியும் தள்ளையும் எல்லாம் மட்டும் கிடக்கும். ஆனா வன அலுவலர்கள் ஒரு நாள் கூட பார்க்கறதுக்கும் வரல, ஒன்னுக்கும் வரல. வழக்கமாக யானைகள் வராமல் தடுக்க வனப்பகுதியில் அகழிகள் வெட்டப்படும், மின்வேலி தடுப்பு அமைக்கப்படுவதன் மூலம் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் குடியிருப்பு பகுதியில் வராமல் தடுக்கப்படும். தற்போது இதுபோன்ற எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வனத்துறையினர் அலட்சியமாக இருந்து வருவதாகவும் குற்றச்சாட்டும் பொதுமக்கள் இனிமேலும் மெத்தனம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை பாதிப்பில் இருந்து காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். வனத்துறையினர் தமிழக அரசு உடனடியாக இந்த யானைகளை காட்டுப்பகுதியில் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக கீரிப்பாறையிலிருந்து எட்வின்.